குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச், செகண்ட் மேட்சை பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச் பார்க்காதவங்க நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் வெர்சஸ் எல்ஹெச்சி, இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடக்க போகிற ஒரு மேட்ச் தான். ஓகே, ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஜெய்ப்பூரில் நடக்க போகிற இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குது, அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் டீமில் இன்னும் ஒரு 6 பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா சாம்சன் இன்னைக்கு விளையாட மாட்டாராங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ சாம்சனை கன்சிடர் பண்ணிக்காமல் நம்ம டீம் போடுவோம். ஏன்னா ஒரு இன்ஜுரின்னு சொன்னாங்க, இதோட கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் நமக்கு இன்னும் எதுவும் தெரியாது. ஓகே, ஸோ யஷ்வேந்தர் ஜெய்ஸ்வால் இல்லை ராணா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ரைன் பராக், சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகேயன், சிம்ரன் ஹெட்மேயர், துருஜ்வல், மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த 6 பிளேயர் எடுத்துக்கோங்க. இதில் ஹிட் அண்ட் மிஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி மேட்ச் ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்ஹெச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரன் ஆர் ஐடன் மார்கம் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஆயுஷ் பதோனி, திக் சிங் ரத்தி, ஆவேஷ் கான், இவங்க 7 பேரில் நீங்கள் பிளேயர்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மேட்ச் நடக்க போகிற டைமிங் 3 ஃபேஸ் ஆஃப் டைமிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7:30 8:34 வரைக்கும், 8:34 10:34, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச் தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் வைஸில் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, வெனிது அசரங்கா, இவங்களுக்கெல்லாம் டிசியில் நல்லா இருக்கு. இதே வந்து எல்ஹெச்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு நல்லா இருக்கு, டேவிட் மில்லருக்கு நல்லா இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போது செகண்ட் ஹாஃப், அதாவது வந்து நம்ம வந்து சொன்ன டைம் படி 8:22 10:22 வரைக்கும் போகிற 10:24 வரைக்கும் போகிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு நல்லா இருக்கு. அப்புறம் எல்ஹெச்சிக்கு தான் அதுக்கப்புறம் பார்க்குறோம். எல்ஹெச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் பதோனிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆயுஷ் பதோனி ஹிட் அண்ட் மிஸ் லிஸ்ட்டில் வருவார், பட் இருந்தாலும் ஆயுஷ் பதோனிக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அக்ஷதீப்புக்கு நல்லா இருக்குது. இவங்க 2 பேர் செகண்ட் ஹாஃபில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் அண்ட் கிரிட்டிக்கல் ஆஃப் ஆன கடைசி 45 நிமிஷம் அப்படிங்கிறதுல யாருக்கு எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்குன்னு பார்த்தோம். யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சர்மாவுக்கு நல்லா இருக்குது, குமார் கார்த்திகேயனுக்கு நல்லா இருக்குது. சந்தீப் சர்மா டெத் ஓவர் போடுவார், ஸோ அதனால் செகண்ட் பவுலிங்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை பார்த்துக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிச்சல் மார்ஸ் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அவர் பவுலிங் போட போகிறதில்ல, பேட்டிங் தான் பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது அப்துல் சமாத். இந்த 2 பிளேயருக்கு தான் நல்லா இருக்குது. நிறைய பிளேயரை பற்றி பேசியிருக்க மாட்டேன் எந்த ஹாஃப் நல்லா இருக்குன்னு. அவங்களுக்குலாம் பெருசாக இல்லை காமனான பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த மேட்ச்சில் நான் போன வீடியோ பார்த்ததையும் சொல்லியிருப்பேன். இதில் நான் சொல்லியிருக்கேன் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகே, பட் இதில் நிறைய பேர் 0வும் ஆகலாம், எக்ஸ்ட்ரீமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு ஹிட் லிஸ்ட் இருக்குது. அந்த ஹிட் லிஸ்ட்டை சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்ஆரில் நிறையா வருது. சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் வராது, நிதிஷ் ராணா, ரைன் பராக், ஹசரங்கா, தீக்ஷனா, குமார் கார்த்திகேயன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி டே மட்டும் அப்படி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பர்டிகுலராக கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அதுக்கடுத்தது நிக்கலஸ் பூரன், ஐடன் மார்கரம், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ரவி பிஷ்னாய், இவங்க எல்லாமே அந்த ஹிட் அண்ட் மிஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் கான்ஷியஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கு ஈக்குவலாக இன்னும் வேறு ஏதாவது பிளேயர் இருக்காங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாங்கன்னு இந்த பிளேயர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளேயர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இன்றைக்கி பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வச்சே பிளான் பண்ணுங்கள் மேட்சஸை, டீம்ஸ் எல்லாம். ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக வரும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் நிறையா சொல்ல நினச்ச விஷயங்கள் இதுதான். ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்ஹெச்சிக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்ஹெச்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகிறது ஹிட் அண்ட் மிஸ்ஸில் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆல்ரவுண்டரில் போய்க்கலாம். நான் வந்து எப்படி போகிறேன் அப்படின்னா குமார் கார்த்திகேயன்,
அதே மாதிரி வனிது ஹசரங்கா ஆர்ஆர் டீமில் போகிறதுக்கு வாய்ப்புகள் சரியாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து மிச்சல் மார்ஸ் அண்ட் சிங் ரத்தி இவங்க 2 பேரையும் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸாக பிளான் பண்ணிக்கலாம். ஆயுஷ் பதோனி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸும் நம்ம சொல்லியாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். நிதானமாக நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேட்ச் ஃப்ளோ. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓவரால் மேட்ச்லையும் இந்த மேட்ச்லையும் நிறையா விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. ஏன்னா போத் சைடு ஹிட் லிஸ்ட்டில் நிறையா பிளேயர் இருக்காங்க. எஸ்பெஷலி ராஜஸ்தான் பேட்டிங் பிடிக்கும்போது கொஞ்சம் மேட்சஸ் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃப்ளாப்பும் காமிக்குது, ஹிட்டும் காமிக்குதுங்கும் போது இந்த ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸான ஒரு மேட்ச்சில் ஆர்ஆர் சைடில் போகும்போது ஆர்ஆர் சைட் பேட்டிங் பிடிக்கும்போது கொலாப்ஸ் நிறைய ஆகிறதுக்கும் திருப்பி வந்து அவங்க ரெக்கவர் ஆகி வரதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதில் டீமை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். டீம் எடுக்கிறதுங்கிறத விட ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இதில் வின்னர் எல்எஸ்ஜின்னு சொல்லக்காரனால எல்எஸ்ஜி சைடு போய் ட்ரேடு முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஸோ ஃபைனல் அப்டேட்ஸ் நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடலாம், ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் டாமினன்ஸ் கோர்ஸ் டு எல்எஸ்ஜி தான். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி மீடியமாக அதே எல்எஸ்ஜி போய் கடைசி ஹாஃப் ஸ்ட்ராங்காக எல்எஸ்ஜி முடிச்சு மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்சை. இதே வந்து எல்எஸ்ஜி பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நல்ல ரெக்கவர் ஆகி ஸ்கோர் அடித்து வந்து லோ ஸ்கோர் டிஃபெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இந்த மேட்ச்சில் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேட்ச் ஃபுல்லாக உடனே திருப்பி கேட்காதீங்க சார், பல இன்னொரு மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பேர் சொல்லி பேட்டிங் யாருன்னு சொல்லலையேன்னா அது தேவைப்படல, அதனால் சொல்லலை. ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் வந்து எல்எஸ்ஜி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மிடிலையும் எல்எஸ்ஜி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டில் எல்எஸ்ஜியும் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்ச். லட்சி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் யாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே கொடுப்போம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே கேளுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வி வில் சி யூ இன் அனதர் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ரியாக்ஷன்ஸ் நிறைய கொடுங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேட்டடாக அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் சி இன் அனதர் வீடியோ.